தளபதி விஜய் நடிப்புல ஜனநாயகன் திரைப்படம் இந்த ஆண்டு துவக்கத்திலேயே ரிலீஸ் ஆக வேண்டி இருந்தது. தளபதி விஜய் அவர்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறார் அப்படின்னதுமே அரசியல் தரப்புல இருந்து நிறைய அழுத்தங்களுமே கொடுக்கப்பட்டது. முக்கியமாக ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணாதவாறு பல விஷயங்கள் அரங்கேறியது. அதுல குறிப்பாக சென்சார் பிரச்சனை தான் பெரும் பாடாக இருந்தது. இன்றளவுமே இந்த படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கொடுக்கல, படத்திற்கு யூபிஏ சான்றிதழ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. படத்தை மறுதணிக்கை பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. சோ இன்னமுமே தணிக்கை குழு படத்தை மறுதணிக்கை பண்ணிட்டு இருக்காங்களா. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஜனநாயகன் திரைப்படத்துடைய புதிய ரிலீஸ் தேதி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் நிறுவனமான கேவிஎன் சமீபத்துல பிரபல ஆங்கில பத்திரிகை ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. சோ அதுல பாத்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படம் இன்னும் ஓரிரு வாரங்கள்ல அப்டேட் வெளியாகிவிடும். அந்த அப்டேட்ல படத்துடைய புதிய ரிலீஸ் தேதி மென்ஷன் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அவர் சொல்லியே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிவிட்டது. இன்னும் 1-2 நாட்கள்ல இதனுடைய அப்டேட் வெளியாக இருக்காம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு சென்சார் போர்டு குழுவினர் யூபிஏ சான்றிதழ் தான் கொடுத்திருக்காங்களா. அடுத்த மாத துவக்கத்துல இந்த படத்துடைய ரிலீஸ் தேதி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த அப்டேட் ஒரு ட்ரெய்லர் அல்லது ப்ரோமோ வடிவில் வெளியாகலாம் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.